ஹலோ வணக்கம். நான் உங்கள் சந்தியா செந்தில். வெல்கம் மை ஃபேமிலி. இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்தில் நான் என்னென்ன எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், இதில் என்னென்ன ரிஸ்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஓகேவா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த மேக்கப் பண்ணுறது, இந்த பாட்டெல்லாம் பாட்டை நல்லா ரசிக்கிறது, ஒரு டான்ஸு, இந்த மாதிரிலாம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் அதில் ஆர்வம் இருக்குது. ஓகேவா? அப்போலேருந்தே இருக்குது. அதிகம் பார்த்தா என்னோடய ஃபோனில் ஃபுல்லாக என்னோடய ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. அதில் என்னன்னா, பசங்கள்லாம் என் மச்சன பசங்க, என் குழந்தை பசங்க, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அதுங்களோட ஜாலியாக ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது, அதை எடிட்டிங் பண்ணுறது, அப்படிலாம் நிறைய யோசிப்பேன். நிறைய யோசித்து அந்த மாதிரி சின்ன சின்னதாக வீடியோ எடுப்பேன். அதை எடிட்டிங் பண்ணுவேன். அதை ரொம்ப தீவிரமாக அந்த ஃபோட்டோஸ்லாம் டிசைனிங் பண்ணுவேன். அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப அது பிடிக்கும். அப்போலேருந்தே நான் அப்படி தான். அது எப்படின்னா, அப்போ பட்டன் ஃபோன் இருந்த சேம்லேயே எனக்கு எங்கள் வீட்டுக்கார் டச் ஃபோன் தான் வாங்கி கொடுத்துருந்தாரு. இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் அப்போலேருந்தே டச் ஃபோன் தான் வச்சுருக்கேன். ஃபோட்டோஸ் எல்லாம் மெயினாக எனக்கு ஃபோட்டோஸ் நிறைய எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் நிறையா, அதனால் எனக்கு ஃபோன் அந்த மாதிரி தான் வேணும்னு அடம் பண்ணி நான் அந்த ஃபோன் வாங்கினேன். ஓப்போ அந்த ஃபோனு ரேட்டு அப்பயே 17,000 ரூபா அந்த ஃபோனோட ரேட்டு. அப்போலேருந்து நான் வச்சுருப்பேன். நான் ஃபோட்டோ அடிக்கடி எங்கள் வீட்டில் பெரிய ஃபேமிலி இல்லையா, அடிக்கடி ஃபங்க்ஷன் வரும். மெயினாக எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு அப்படியே சூப்பராக ரெடி ஆகிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு பசங்களோட சேர்ந்துக்கிட்டு வீடியோ எடுக்கிறது, என் மச்சன பொண்ணுங்களோட சேர்த்துட்டு வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரி மெயின் நான் அந்த வேலையை தான் பார்ப்பேன். மீதி எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க, சமைப்பாங்க. இப்போ பொங்கல் ஒரு கோயில் போகிறாங்கன்னா பொங்கல் வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் அந்த கூட்டத்தில் போகவே மாட்டேன். நான் இப்படி ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி லொக்கேஷன் பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த மாதிரி தான் நான் போயிட்டுருந்தேன். அப்புறம் என்னாச்சுன்னா, இதுக்கு மெயின் காரணம் யாருன்னா என்னோடய தங்கச்சி. என்னோடய தங்கச்சிக்கு குழந்தை பிறந்துருந்துச்சு. அப்போ தான் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு பேபி என் தங்கச்சி பொண்ணு தான். அப்புறம் குழந்தை பிறந்துருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் பாட்டுக்கு குழந்தை ஒரு பக்கம் தூங்குவாவ, நானும் என் தங்கச்சி என்ன பண்ணுவோம், நாங்கள் பாட்டுக்கு பேசிட்டு சிரிச்சிட்டு நாங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருப்போம். அப்போ என்னாச்சுன்னா, அவள் பாட்டுக்கு என்னமோ அதிகம் அவள் என்ன பண்ணுவான்னா, நல்லா வாய்ஸ்லாம் இந்த கெட்டி குரல், இந்த மாதிரிலாம் சன்ன குரல், இந்த மாதிரிலாம் வாய்ஸ் மாற்றி மாற்றி பேசுவாள். அவள் நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ண, இருடி நீ பேசிட்டு நான் வீடியோ எடுத்து நான் ஃபோனில் போட்டு விட்றேன் அப்படின்னு சொன்னேன். அவர் யோசிச்சு, இது நல்ல ஐடியாவாக இருக்குதுடி, நம்ம நீ நம்ம வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லி அப்போ ஸ்டார்ட் பண்ணணும் தாங்க இந்த யூடியூப்பில் நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு சும்மா விளையாட்டா சும்மா யோசிச்சுட்டு, இது யோசிச்சு பண்ணது கிடையாது. சும்மா யதார்த்தமாக நம்ம வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதில் வீடியோ எப்படி போடணும் என்ன இதெல்லாம் கொஞ்சம் கூட எனக்கு தெரியாது. என் தங்கச்சி சும்மா ஒரு நார்மல் வீடியோ நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அவள் தான் நாங்கள் எடுத்தோம். அவள் என்ன பண்ணனா, உள்ள யூடியூப் சேனலில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணோம், இப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம். அவள் தான் எனக்கு யூடியூப் சேனலே ஓப்பன் பண்ணி கொடுத்தா. என்னோடய தங்கச்சி தான் எனக்கு ஓப்பன் பண்ணியே கொடுத்தா. அப்புறம் இருக்கும்போது அது என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு அந்த வீடியோ எடுத்து போட்டுட்டு அப்புறமேல என்னாச்சோ பயம். இப்போல்லாம் எல்லோரும் யார் என்ன சொல்லுவாங்களோ, அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பயங்க. போட்ட வீடியோவை நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அழிச்சிட்டோம். எங்கள் வீட்டுக்கார் திட்டுவார், நம்ம ஃபோன்லலாம் வீடியோ போடக்கூடாது அப்படி இப்படின்னு. அதான் போடணுன்னாவே அவ்வளோ அப்படி பயமாக இருக்குங்க. சும்மா நம்ம ஃபோட்டோ எடுத்து வைக்கிறதா நம்மளோட பர்சனலு, நம்மளோட ப்ரொஃபைலில் தான் அந்த ஃபோட்டோஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால அசால்ட்டாக இருப்போம். நம்ம ஒரு வீடியோ நம்ம சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறோம் அப்படிங்கன்னா, அது எவ்வளோ இதாகும், அது எவ்வளோ பிரச்சனை வரும் அப்படிங்கிறனால நிறையா யோசிச்சுட்டு ரொம்ப 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 பயமாக இருக்கும். சேனலில் ஓப்பன் பண்ணி 6 மாதம் வரல நான் எந்த வீடியோவும் போடலைங்க. போய் பார்ப்பேன். தினமும் என்ன பண்ணுவேன், போவேன், ஏதோ ஒரு வீடியோ எடுப்பேன், எடுத்து பார்ப்பேன், அது கரெக்டாக வருதுன்னு பார்த்துட்டு உடனே அதை டெலிட் பண்ணிடுவேன். அப்படியே தான் இருந்துச்சு. ஒரு 6 மாதமாக நான் அந்த வீடியோ பக்கமே வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன். ஆனால் அப்லோட்லாம் பண்ண கிடையாது. அப்புறம் நான் சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். சமையல்னால் நான் குக்கிங்
ஜாப் போயிட்டு இருந்தேன், வேலைக்கு வந்து போயிட்டு இருந்தேன். நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து பசங்களுக்கு 2 பேர்த்துக்கு பொண்ணும் பையனும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சமைச்சு கொடுத்துட்டு இருந்தேன். அவங்க வந்து அந்த லேடி வந்து உடம்பு சரியில்லாதவங்க. அவங்க அப்பா வந்து யூஎஸில் இருந்தார். அந்த லேடி அவங்க இந்த குழந்தைங்களுக்கு வந்து சமைக்க போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னென்னா மெயின் வந்து அந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா கலர்னஸ் குழம்பு சாதம்லாம் விரும்பவே மாட்டாங்க. இந்த கலர் சாதங்கிறாங்களே, கலர்ன சாதம், அதுதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப மெயினாக அதுதான் பிடிக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து செஞ்சு கொடுப்பேன். அதில் என்ன பண்ணுவோன்னா புதினா சாதம் இந்த மாதிரிலாம் சும்மா எப்படின்னா கொஞ்சம் கொத்தமல்லி சாதம், புதினா சாதம், இந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அந்த லேடி வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் என்ன பண்ணுவோன்னா நான் அங்கே சமைச்சிட்டு நான் வீட்டில் வந்து அதே மாதிரி செஞ்சு பார்ப்பேன். கரெக்டாக வந்திருக்கா, நம்ம கரெக்டாக செஞ்சுருக்கோமா அப்படின்ட்டு என்ன பண்ணுவோன்னா அவங்க சொல்கிறத அங்கே செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து அதை என்ன பண்ணுவோன்னா கரெக்டாக யோசித்து இப்படி இது பண்ணுமா அது பண்ணுமான்னு வரை யோசிப்பேன். அப்படியே அந்த யோசனை வந்து இருக்கும்போது நான் வீட்டில் செஞ்சுட்டு இருக்கும்போதும் வந்து எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அதை என்ன பண்ணேன்னா குட்டி குட்டியாக வீடியோ எடுத்தேன். சரி குக்கிங் தானே, நம்ம வந்து எப்படின்னு செஞ்சு பார்க்கலாம். அதான் நான் அடிக்கடி போட்டோ பைத்தியம் ஆயிடுச்சேன். நான் அதை என்ன பண்ணுவேன்னா அந்த சமைச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஒரு ஃபோட்டோஸும் எடுப்பேன். அப்புறம் அது என்னாச்சுன்னா சரி நமக்கு சேனல் இருக்குது, அது நிறையா பேர் நான் என்ன பண்ணுவேன் யூடியூப்பில் போய் பார்ப்பேன் சேனல் எப்படி போட்டுருக்காங்க, குக்கிங் வீடியோலாம் அதில் இருக்கும். அது வந்து என்னென்னா சரி நாம் வந்து பேஸ் காட்டி நம்ம வீடியோஸ் போட வேணாம், நம்ம வந்து குக்கிங் வீடியோ வந்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணினதே குக்கிங் வீடியோ தாங்க நான் ஸ்டார்ட் பண்ணினது. அதை தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணினது. அதிலிருந்து தான் நான் வந்து அடுத்தடுத்து வந்து வீடியோ போட வந்து ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா குக்கிங் வீடியோ தான் போட்டுட்டு இருந்தேன். ஒரு 3 மாதமாக வந்து குக்கிங் வீடியோ தான் சின்னதாக போட்டுட்டு இருந்தேன். ஓகேவா, நம்ம அடுத்த பாகத்தில் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, டாடா, பாய்.